அறிவு சார்ந்த தலைவர் அவர்களே, இந்த மகாசபையிலே குழுமியிருக்கும் சிந்தனை சிறந்த பெரியவர்களே, அருள்நிதியர்களே, அருட்செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்த்துக்கள். இன்முகம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அது எங்குமே தேடிப்பெற வேண்டியது இல்லை. நம்மிடம் இயல்பாக உள்ளது இன்முகம்தான். நம்மை சுற்றிலும் கோடி கோடி இன்பங்கள் அமைந்துள்ளன. இயற்கையின் பேராற்றலால ஒவ்வொன்றுமே நேச்சுரல் ரிதம் என்று சொல்வார்களே, அது போன்ற இயற்கை இனிமையோடு அணு முதல் கொண்டு அன்னையராக முறை தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் அதன் அளவிலே அதனுடைய இயக்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மறந்து விட்ட போது, ரசிக்க தெரியாத போது நாம் முரண்பாடு அடைகிறோம் மனத்தினிடையே. அங்கேதான் வெறுப்புணர்ச்சியோ கவலையோ ஏற்படுகிறது. ஆசையை விட வேண்டியது அவசியம் இல்லை, வெறுப்பை விட்டால் அதுவே போதும் என்று ஒரு சூத்திரத்தில் நான் விளக்கி இருக்கிறேன். விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் என்று. இந்த வெறுப்பு என்ற போது ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இயற்கையினாலே படைக்கப்பட்டது நமக்காக. அவற்றையெல்லாம் விட்டு நம்மை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம். அதிலெல்லாம் விட்டுவிட்டால் என்ன நட்டம் தானே. எந்தெந்த இடத்திலே இந்த வெறுப்பு ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது, பிறர் செய்யும் காரியம் நமக்கு திருப்தியாக இல்லை, நான் ஏதோ நினைக்கிறோம், அதற்கு ஒத்தவாறு அவர் நடந்து கொள்ளவில்லை என்ற போது வெறுப்புணர்ச்சி ஏற்படுகிறது. உண்மையிலேயே அது அவரிடம் தவறா என்று சிந்திப்போமையானால், இந்த உலகிலே தவறு என்று கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. இயக்கத்தொடராக ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நான் எந்த நிலையிலே அறிவை வைத்துக்கொண்டு நின்று நோக்குகிறோமோ, நாம் நோக்கக்கூடிய கோணத்துக்கு தக்கவாறு நல்லதாகவோ கெட்டதாகவோ புரியும். அது நம்முடைய மனத்திலேதான் அது தவறு இருக்கிறதே தவிர, நாம் வெறுப்புணர்ச்சிக்குரிய பொருள் உலகத்திலே ஒன்றுமில்லை. ஒரு நாள் நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறேன். யாரோ மலங்கழித்து இருக்கிறார்கள், அங்கே தெரியவில்லை, கொஞ்சம் இருட்டு, கால் செருப்போடு அழிந்து விட்டது. அத ஒரு அசிங்கமான மன உணர்வு, வெறுப்புணர்ச்சி உண்மையிலேயே ஏற்பட்டது. அடுத்த நிமிடமே ஏன் இந்த வெறுப்புணர்ச்சி என்று கொஞ்ச நேரம் அந்த காலை நன்றாக புல்லிலே துடைத்து விட்டு, அதிலிருந்து அந்த வெறுப்புணர்ச்சி, அசிங்க உணர்வு, இதுல இருந்து என்னை மீட்டுக் கொள்வதற்காக அங்கேயே நின்று சிந்திக்கிற ஒரு காட்சி. இந்த மலமே பேசுவது போல, அப்பா ஏன் என்னை பார்த்து இவ்வளவு வெறுப்படைகிறாய்? மனமுள்ள உணவாக இருந்தேன், உன்னை போல ஒருவரிடத்துல சேர்ந்த போது, வெளிப்பட்ட போது இந்த நிலையோட வந்திருக்கிற. இப்படியே இருந்தாலும் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாக நான் தூய்மை அடைந்து விடுவேன். ஆனால் நீ தூய்மை அடைவது எப்போ என்ற அகக்காட்சியாக இருந்தது. அப்பொழுது வெறுப்புணர்ச்சிக்கு என்ன காரணம்? எதுவோ நல்லது கெட்டது, இதுதான் சரி அதுதான் சரி என்று நாம் ஏதோ ஒரு முடிவு வச்சிருக்கோம். அந்த முடிவு தவறான முடிவாக கூட இருக்கலாம். அந்த முடிவில் இருந்து ஒப்பு நோக்கி பார்க்கிற போது நல்லதெல்லாம் கூட தீயதாக உணரும். அந்த அளவில் நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால், உலகிலே பகை செய்வதற்கு, பகைப்பதற்கு ஆளே இல்லை, பொருளே இல்லை, நிகழ்ச்சிகள் கூட இல்லை. ஏதோ ஒரு தவறு பிறருக்கு செய்தோம், அவர்கள் மனம் வந்தது, அது இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ், அது பழிச்செயல் பதிவுகளாக
நம்மிடமே அழிந்து விட்டது. அது காலத்தால பழிச்செயல் பதிவுகள் வெளியாகும் போது அது துன்ப உணர்வாகத்தான் வெளியாக வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் இயக்கத்தையும் இயற்கை தானாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது துன்பப்படுகிறோம். யார் மூலமாக அந்த துன்பம் வந்ததோ அவர்களை வெறுக்கும். இங்கே உண்மை என்ன? என்னுடைய பழிச்செயல் பதிவு காலத்தால வெளியிட வேண்டியதாக, வெளிப்பட வேண்டியதாக, தூய்மை அடைய வேண்டியதாக இருக்கிறது. அந்த காலம் வந்து விட்டது. இயற்கை என்ற பேராதார சக்தி தக்க நபரை கொண்டு அந்த செயலை முடித்து என்னிடம் உள்ள பதிவை தூய்மை செய்கிறது. ஒரு துன்பம் என்ற உணர்வை தந்து எனக்கு துன்பம் அளித்தவர் பேர்ல நான் எப்படி வெறுப்படைய முடியும்? நமது செயல்கள்ல 3 வகையாக பிரிக்கலாம். அவற்றை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று 3 வகையில நம்முடைய மன இயக்கம், உடல் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். விரும்பி ஒரு காரியத்தை செய்கிறோம் அல்லவா, அதற்காக கையை காலை அசைக்கிறோம், எண்ணுகிறோம். இதெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். விரும்பாமலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அதற்கு மேலாக யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று ஒவ்வொரு பொருளிலேயும் அடங்கி அது காலத்தால அது விரிந்து செயல்படுகிறது. அலையாக பற்றி உதாரணமாக நாம் பேசுகிறோம், அந்த பேச்சு இந்த ரெக்கார்டர்ல பதிவு செய்யறாங்க. அலை, பேச்சு ஒரு அலை, அந்த அலையிலே ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் தான் பதிவாகிறது. மீண்டும் அதே அழுத்தம் இன்னொரு கருவியின் மூலமாக வெளியிடும் போது இதே பேச்சு வருகிறது. இவ்வாறு ஒவ்வொரு செயலும் பதிவாகிவிடும். ஒரு மரத்திலே வித்து, அந்த வித்துல மரத்தினுடைய தன்மை முழுவதிலும் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்களே, அது போல பதிவாக இருக்கிறது. நீங்க எடுத்து பார்த்தா அணுக்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உருவத்துல சிறிய உருவமாயிலும் இந்த மரத்தை பார்க்க முடியுமானா முடியாது. ஆனால் அதை விதையாக போட்டு விட்டா, அதாவது விதைச்சு விட்டா, தண்ணி ஊத்திட்டே வந்தீங்கன்னா முதல்ல மரம், செடி வரும், தண்டு வரும், கிளைகள் வரும். காலத்தால 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து பூ வரும், அதன் பிறகு காய் வரும், பழம் வரும். இவைகளெல்லாம் எவ்வாறு அடங்கி இருந்தன, எவ்வாறு வெளிப்படுகின்றன என்றால் இதுதான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இது அட்டானமஸ் என்றோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்றோ சொல்வதற்கு இல்லை. எப்படி என்றால், விதைய போடுறோம், 10 விதமான விதைய போடுறோம் 10 தொட்டியில, அதுவே தண்ணி, அதுவே மண். ஆனால் ஒவ்வொரு மரத்துக்கும் அல்லது பூச்செடியாக இருந்தால் அந்த பூச்செடிக்கும் ஒவ்வொரு விதமான ரசாயன அமைப்பு, அதனுடைய பூக்களுடைய அமைப்பு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற முறையில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித தன்மை இருக்கிறது. அது காலத்தால ஒவ்வொன்று வெளிவருகிறது. இங்கே எதை வைத்துக்கொண்டு இந்த தயாரிப்பு ஏற்படுகிறது என்றால் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இயங்கி பெற்ற பதிவுகள் ஆகாஷிக் ரெக்கார்டு என்று சொல்வார்கள். அந்த ரெக்கார்ட் படி இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு செய்தியோ ஒரு கருத்தையோ பதிவு செய்யறோம், மீண்டும் அது வெளியிடுகிறது. எல்லாவற்றையும் சேர்த்து மெமரி என்று கொண்டு போய் வச்சிடுறாங்க. மீண்டும் வேலை செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுதாலும் தேவையான போது அப்படி சேர்த்து வச்ச மெமரியை கூட திரும்ப ரீகால் பண்றது ஒரு சிஸ்டம் இருக்கு. அது போன்று இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய கோள்களுடைய அலையிலிருந்து வரக்கூடிய சக்தி, பூமி நடுமையத்திலிருந்து வரக்கூடிய சக்தி, இன்னும் காற்று, மற்ற உணவுகள், இவைகள்ல இருந்து வரக்கூடிய சக்தியை கொண்டு ஒவ்வொரு செடியும் அதற்கு ஏற்ற வரையில எடுத்துக்கொள்ளு. எப்படி ஒரு ரோஜா பூ எடுத்துக்கொள்ளுங்க, அந்த ரோஸுக்கு என்ன ரசாயனங்கள் வேணுமோ, என்ன அணு மூலகம் வேணுமோ
அது வரையில அது தயார் செய்து கொள்ளுகிறது. அந்த மண்ணுல தண்ணியிலயோ இல்ல, அது அங்க இருக்கிறது அடிப்படையாக அணுக்கள் தான். இந்த மாற்றுக்கு உரிய சிறப்புகள் எல்லாம் அட்டானமஸ், அதாவது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்றதுல இருந்துதான் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று நாம் செய்த செயல்கள் உள்ளே பதிவாகி இருந்தாலும் அது செயல்படுவதற்கு இங்கேயே எல்லா பொருட்களும் இல்லை. அது செயல்படுவதற்கு இன்னொருவருடைய ஆற்றல் கொண்டு செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் மனம் வெதும்பி ஒருவருக்கு சாபத்தை கொடுத்து விடுகிறார், நீ பாம்பு கடிச்சு சாவணும் என்று. அது பதிந்து விடுகிறது. இன்னொருவருக்கு ஏதோ ஒரு நன்மை செய்து வைக்கிறார், அதுவும் பதிந்து விடுகிறது. எப்பொழுதும் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாம் வல்ல இறைவன் அதை நீக்க அருள் புரிவாராக என்று அவர் மனம் குளிர அவர் வாழ்த்தி வைக்கிறார். எங்கேயோ போய்கொண்டு இருப்பார், அந்த காலம் வந்து விட்டது. அங்கே ஒரு பாம்புக்கு இவருடைய எண்ணத்திலே பதிந்த பதிவு ஒரு பாம்புக்கு இயக்க வேகமாகி நேரா குறுக்க வரும், அது மேல காலை வைப்பாரு, கடிச்சுவிடும். அந்த வேலை அது முடிஞ்சது. பாம்பின் மேல பகை கொள்ள முடியுமா இங்க? அதன் பிறகு பாம்பு கடிச்சதை விஷம் ஏறித்து யாரோ இப்படி அப்படி அலைகிறார்கள். ஓ, அந்த விஷ வைத்தியர் இன்று ஊருக்கு வந்திருக்கிறாரு, அது 4வது ஊர்ல இருந்து, அவர் இங்கதான் தங்கி இருக்காரு இன்னார் வீட்டுல என்று ஒருத்தர் சொல்லுவார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வராங்க. அது சரியாக விஷம் உரிய மருந்து கொடுத்தாயிடும். இங்கே ஏற்பட்ட பதிவு அது செயல்படுவதற்கு விரிந்த ஆற்றல் உள்ள பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் அறிவாக பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்ற பேரறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கை எந்த இடத்திலே யாருக்கு என்ன வேணுமோ அதை அவ்வாறே சேர்த்து கொடுக்கக்கூடிய செயலுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இறையருள் இருக்கிறது. இங்கே பாம்பின் மேலே பகை கொள்வதோ அல்லது வைத்தியரை பாராட்டுவதோ மாத்திரம் போராது. அதற்கு மூலமாக ஒரு வினையின் தொடராக, செயலின் தொடராக விளைவு வந்து கொண்டே இருக்கிறதே இது இயற்கையில. அதை தெரிந்து கொண்ட போது அமைதி கொள்ள வேண்டியதுதான். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்தேன், அந்த தவறு இன்று துன்பமாக வந்து அது திருத்தம் செய்யப்பட்டு விட்டது என்ற போது, வலுவு கழிந்த போது என்ன பாராட்டத்தான் வேண்டும். அதே போல ஒருவர் துன்பம் செய்து விட்டார் என்றால் அவர் மேல குற்றமே இல்லை. என்னுடைய குற்றம், என்னுடைய பதிவு இன்று வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது, அவர் மூலமாக வெளியாகிறது. அவரை இந்த யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று இறையருள் திருவருள் என்று சொல்வார்களே, அந்த நிலையில அது தூண்டிவிட்டு அந்த துன்பத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கு காரணம் நானே தான். எங்கே அவரை போய் பகைத்தோ அவரிடம் வெறுத்து கொண்டோ என்ன தேவையே இல்லை. அதற்கு பதிலாக என்னுடைய பதிவை நீக்கி என்னை தூய்மை செய்வதற்கு இறையருள் அந்த மனிதனை உபயோகப்படுத்திக் கொண்டதல்லவா, அவன் பாக்கியசாலி, அவன் வாழட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று இதுதான் எதிரிகளை கூட வாழ்த்த வேண்டும் என்று வள்ளுவனார் கூறியிருப்பார். துன்பம் செய்தாலும் கூட அவருக்கு நன்மையே தான் செய்யணும். காரணம், துன்பம் செய்தது அவன் அல்ல, அதற்குரிய காரணம் நானே தான். இப்ப அவன் துன்பம் செய்யவில்லை, சரியாக பார்க்கிற இடத்துல எனக்கு நன்மை தான் செய்திருக்கிறான். அடங்கி இருந்த ஒரு அழுக்கை துடைத்து விட்டான், அவன் வாழ்க. இந்த மாதிரி இயற்கையினுடைய பேர அருள பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி ஒவ்வொரு அணுவிலும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதே ஆற்றல் எல்லா பொருளிடத்திலும் இருக்கிறது. அவரவர்களுடைய வினைக்கு தக்கவாறு காலத்தோட அதனுடைய விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் திருவிளையாடல் என்று சொல்வார்கள். அந்த நிலையில நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாம் நேரடியாக காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அண்மையில நிகழ்ச்சிகள் இருந்தா கண்டுபிடிக்கலாம். இல்லையானா உண்மையிலேயே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். அதைதான்
அது அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். திருஷ்டம் என்றால் தெளிவாக பார்க்கக்கூடியது, அதிர்ஷ்டம் என்றால் தெளிவாக புலன்கள் மூலமாக உணர முடியாது, ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருப்பது. அதை அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையினால சொல்வார்கள். அந்த முறையில சரியாக நாம் கவனிக்கும் இடத்து உலகிலே குற்றவாளி யாருமே இல்லை. ஒரு குற்றவாளியே இருக்கிறான் என்று நீங்கள் இன்று அவனை குற்றம் சாட்டலாம் நீதிமன்றத்தில். ஆனால் ஒரு மனிதன் குற்றம் செய்தானேயானால் அந்த குற்றம் செய்வதற்குரிய சூழ்நிலை, குற்றம் செய்வதற்குரிய ஒரு மனப்பான்மை, இவைகளெல்லாம் சமுதாயத்திலேயே இருக்கக்கூடிய குற்றம் தான். அப்படியே பார்க்கும்போது சமுதாயம் என்பது ஒரு கூட்டு, அதுல நானும் ஒரு பார்ட்னர் தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கும். எனவே சமுதாய அமைப்பினிலே உள்ள குறைபாடே தனி மனிதன் குற்றங்கள் அனைத்துக்கும் மூலம். சமுதாயம் தனியாரை தண்டித்து மேலும் ஒரு தவறிழைக்கும் செய்கையினை நீதியெனில் நன்றோ. இப்பொழுது நாம் நீதி விசாரணை செய்து நீதி என்று வழங்குகிறோமே, இரண்டாவது குற்றம் என்பது என்னுடைய கருத்து. முதலிலே ஒரு மனிதன் குற்றம் செய்வதற்கு உரிய வாய்ப்பை கொடுத்து அவன் வளர்ந்த வகை, வளர்க்கப்பட்ட விதம், சமுதாயத்திலே உள்ள ஒரு அமைப்பு, குற்றம் செய்வதற்கு தூண்டிய காரணம் கூட சமுதாயத்தில் உள்ள அமைப்பு தான். அப்படி அவன் குற்றம் செய்த பிறகு அவன் மாத்திரம் குற்றவாளி என்று தண்டிப்பது இரண்டாவது குற்றம். குற்றவாளிக்கு உணர்த்துவது தவறில்லை. அதே நேரத்திலே இந்த குற்றத்துக்கு காரணமான சமுதாயம் திருந்த வேண்டும் என்று அந்த தண்டனை அளிப்பவர்கள் அதற்கு ஒரு தீர்ப்பு எடுத்துக்கொண்டால் அப்பொழுதுதான் நீதி என்பது செழிக்கும். ஆனால் அது இல்லை. நாம் இரண்டாவது குற்றத்தைத்தான் நீதி என்று எடுத்துக்கொள்கிறோம். அதே தன்மையிலே நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். எப்பொழுதும் ஏதேனும் ஒரு துன்பம் வந்தா, நட்டம் வந்தா, யார் மீதேனும் குறைய சொல்லி நாம தப்பிச்சுக்கிறோம். அவரால் தான் வந்தது, அதனாலதான் வந்தது என்பது மனிதனுக்கு வழிக்கு போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. குற்றத்தை தான் ஏற்றுக்கொள்ளாது. வாசப்படியில போய் இடிச்சு கொள்வான். வாசப்படி இடிச்சதுன்னு தான் சொல்லுவானே தவிர நான் வாசப்படியில முட்டிக்கொண்டேன்னு சொல்றதில்லை. கல்லில போய் மோதிக்கொள்ளுவான், கல்லு இடிச்சு எடுத்துன்னு சொல்லுவான். நான் கல்லில மோதிக்கொண்டேன்னு சொல்றதில்லை. இது பழக்கம், அது இயல்பாய் மாறிப்போச்சு. இதை நாம் சிந்தித்து பார்ப்போமையானால் குற்றம் என்பதே உலகத்தில் இல்லை. ஆனால் சமுதாய அமைப்பின்படி என்னென்ன செயல்கள் இப்படித்தான் செய்யணும், செய்யக்கூடாது என்று நாம் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏற்பாட்டுக்கு முரண்படாத இருக்க வேண்டியது அவசியம்தான். அது முரண்பாடு குற்றம்தான். ஆனால் அது வெறுப்படைவதற்கு இல்லை. அந்த குற்றம் ஏற்படாது இருப்பதற்கும், குற்றம் ஏற்பட்ட பிறகு எத்தனை பேர் அதனால வருந்துகிறார்களோ அந்த வருத்தம் தீர்வதற்கும் நம்மாலான உதவியைத்தான் செய்ய வேண்டுமே தவிர குற்றம் செய்தான் என்று குற்றவாளி ஒருவனை வைத்து வெறுப்படைவதற்கே இல்லை. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். நமது நாட்டில அண்மையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. யாரோ தமிழ்நாட்டில் இருந்து போனவர்களை கர்நாடக நாட்டில் யாரோ ஒரு அடிச்சுட்டாங்களாம். அதன் பிறகு அந்த நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஒரு கர்நாடக பேர் வழிய இங்க தமிழ்நாட்டில் எல்லாம் அடிச்சுட்டான். என்ன காரணம்? எங்காலும் அங்க வந்து அடிச்சே இல்லையா, அதனால இங்க அங்க அடிச்சவனுக்கும் அடிபட்டவனுக்கும் இங்க அடிச்சவனுக்கும் அடிபட்டவனுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. இந்த அளவுல தான் நம்முடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போலதான் நாம் எந்த குற்றமும் இப்படி சம்பந்தம் இல்லாததை நாம் சம்பந்தமாக்கி கொண்டு குற்றம் 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 என்று நேரடியாக நல்லதெல்லாம் கூட அதுல உள்ள நன்மை உணராத குற்றம் குற்றம் என்று சொல்லி குற்ற உணர்வு அதிகமாக ஆக நமது உள்ளுணர்வும் மேலாக உள்ள இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புறமனமும் வேறுபட்டு இணைப்பு இல்லாத தவித்துக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல அமைதி வறுமை என்றால் உள்ளுணர்வும் வெளியில் இருக்கக்கூடிய இயக்கமும்
ரெண்டும் நடைபெறணும், ஒன்றா இருக்கணும். உதாரணமாக ஒரு குற்றம் செய்த ஒருவனை நீதிமன்றத்தில் நிற்க வைத்து, அப்பா ஏன் இந்த குற்றம் செய்தார் என்று நீதிபதி கேட்கிறார். நான் செய்யவே இல்லைங்க, சும்மா சொல்றாங்க. ஆனால் செய்தவன் அவனாக இருந்தாலும் கூட அந்த தண்டனைக்கு பயந்து அம்மாதிரி சொல்லுகிறான் என்ற போது முனையில் இருக்கக்கூடிய மனம் என்ற நிலையில இன்ப துன்பத்துக்கு கட்டுப்பட்டது, பயப்பட்டது, அது இல்லை இல்லை என்று சொல்லுகிறது. ஆனா உள்ளே அவன் செய்தது குற்றம் கொஞ்சமாயிலும் மறுக்க முடியுமா? அதை மாற்ற முடியுமா? அதை மறுக்கவே முடியாது. அது பாட்டுக்கு சொல்லிட்டு தான் இருக்குது. நான் என்ன செய்தேன், இங்க போனேன், இங்க அடிச்சேன் என்றது உள்ள இருந்துகிட்டே தான். இப்படி உள்ளுணர்வுக்கும் வெளியில உள்ள பேச்சு அல்லது செயலுக்கும் வேறுபட்டு இருக்கக்கூடிய வரையில மனிதனுக்கு அமைதி என்பது கிட்ட. அந்த அமைதி ஏற்படும் வரையில உடலும் உள்ளமும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வழியே இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் இந்த வெளிப்புறம் உட்புறத்துக்கு இரண்டுக்கும் ஷார்ட் சர்க்யூட். இந்த ஜீவகாந்த அலையில பொருந்தா உணர்வாகி அது நரம்புகளையும் பாதிக்கும், இன்னும் மூளையும் பாதிக்கும், உடல்ல உள்ள செல்களையும் பாதிக்கும். அதனால்தான் ராமலிங்க பெருமாள் சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று. அந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும்போது வெறுப்புணர்ச்சி தான் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே உண்மை உணர்வு வராது. ஆனால் எல்லாம் இறைவனுடைய கூற்று, அவர்களுடைய அறிவு இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆங்காங்கே அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு தகுந்தவாறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த செயல்களை மாற்றி நல்ல முறையில் அவர்கள் செய்வதற்கு யார் யார் தயாராக இருக்கிறார்களோ அல்லது யாராருக்கு எந்தெந்த உதவி வேணுமோ, என்னால் என்ன செய்ய முடியும் அதை செய்வேன் என்று உதவி செய்வதோடு உதவி செய்வதற்கே தன்னை ஆளாக்கி கொண்டு தயாராக இருந்தால் குற்றவாளி என்பதே இல்லவே இல்லை. அப்படி குற்றம் காணாத மனநிலைக்கு வர வேணுமானால் இந்த இயற்கையின் பரிணாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் குற்றவாளி? திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடனவன் நல்லவனாய் இருப்பதுண்டு. திருடியே பிழைப்போனின் செயலை மற்றோர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோக்கியம். திருடாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவதுண்டு. திருடினவன் பிடித்து விட்டோன் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததுண்டு. யார் குற்றவாளி நிர்ணயிக்க முடியுமா? ஆகையினால குற்ற உணர்வு நம்மிடம் வேண்டாம். சட்டம் இருக்கிறது, சட்டத்தின் கீழே குற்றங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த குற்றத்தை போக்குவது யார்? குற்றவாளிகளை யார் தண்டிக்கிறாங்கன்னு பார்த்தா குற்றமற்றவனாக இருந்து தண்டித்தா பரவாயில்லையே, அது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா? மூன்றாவது குற்றம். முதல்ல தனி மனிதன் குற்றம் செய்வதற்குரிய வாய்ப்பை அளித்த சமுதாயத்துக்கு அது ஒரு குற்றம். இரண்டாவது, அவன் மாத்திரம்தான் குற்றவாளி என்று அவனை தண்டிப்பது என்பது இரண்டாவது குற்றம். இன்னொரு குற்றவாளி அவனை விட மேலான அதிக கடும் குற்றவாளிய அவனை தண்டிக்க செய்யறது இருக்குது, இந்த மூன்றாவது குற்றம். எங்க நீதி? நீதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்னும் நீதி நிலைநாட்டவில்லை. அதுவரையில சட்டத்தை ஏற்றுக்கொள்வோம், சம்பிரதாயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்மிடம் உள்ள குற்ற உணர்வை தள்ளிவிட்டு எல்லோருக்கும் இனிமை செய்யும். குற்றவாளி என்பதை தண்டித்தாச்சு, ஆனால் அவனுக்கும் அங்கே இருந்து வெளியே வர்ற வரையில உணவு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய ஏற்பாடு அதே அறிவில செய்திருக்கிறாங்க. நடைமுறையில செய்யற போது கொஞ்சம் அது சரியாக வராது இருக்கலாம். ஆகவே அந்த முறையில பார்த்தா குற்றவாளிகள் என்பது நாம் வெளியிலே எத்தனை பேர் குற்றவாளி ஆக்கிறோமோ அதை விட நம்மிடம் குற்றம் மலிந்து இருக்கோம். ஆழ்ந்து ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து நம் குற்றத்தை நீக்கிக் கொள்ள முயலும் போது பிறர் குற்றத்தை மன்னிக்கக்கூடிய தகமையும் ஏற்படும். பிறர் குற்றத்தை மறக்கக்கூடியது அல்லது பாராட்டாமல் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அறிவு வந்துவிடும்.
இந்த முறையிலே நாம் சிந்தித்து உண்மையிலேயே குற்றம் யாரிடமும் இல்லை,